கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. கோவை மாநகராட்சியின் நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டம் மேயர் ராஜ்குமார் தலைமையில் இன்று தொடங்கியது. அப்போது கடந்த 3 ஆண்டுகளாக கோவையில் எந்த திட்டப்பணிகளும் மேற்கொள்ளவில்லை என திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினார்கள். அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு கட்சி உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் திமுக பெண் கவுன்சிலருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாமன்ற அவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர்.